இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதர் அன்டோனியோ மரிய கியனெல்லி இவருடைய நினைவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. புனிதர் அன்டோனியோ மரிய கியனெல்லி இத்தாலியின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயரும் தோட்ட அன்னையின் மகள்கள் டாட்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் த கார்டன் மற்றும் புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் த மிஷனரிஸ் ஆஃப் செயின்ட் அல்போன்சஸ் ஆகிய சபைகளை நிறுவியவரும் ஆவார். கிபி 1789 ஆண்டு விவசாயிகளின் கிராமம் ஒன்றில் பிறந்த அன்டோனியோ மரிய கியனெல்லியின் தந்தை பெயர் கியாகுமோ ஆகும். இவரது தாயார் பெயர் மரிய கியனெல்லி ஆகும். 5 சகோதரர்களுடன் பிறந்த இவர் ஒரு விதிவிலக்கான மாணவர் ஆவார். இவரது குடும்பத்தினர் தங்கியிருந்து பணியாற்றிய பண்ணையின் உரிமையாளரே இவரது குருத்துவ படிப்புக்காக செலவு செய்தார். 1807 ஆண்டு நவம்பர் மாதம் தமது 18 வயதில் இறையியல் சித்தாந்தம் மற்றும் புனித வழிபாட்டு முறை ஆகியவற்றை கற்க ஆரம்பித்து முனைவர் பட்டம் வென்றார். 1812 ஆண்டு மார்ச் மாதம் ஜெனோவாவில் கர்தினால் பேராயர் கியூசெப் மரிய ஸ்பினா அவர்களால் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்விக்கப்பட்ட இவர் அதே 1812 வருடத்திலேயே அதே கர்தினால் பேராயராலேயே குருத்துவ அருட்பொழிவு செய்விக்கப்பட்டார். முறையான வயதாகாத காரணத்தால் இவருக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. குருத்துவம் பெற்ற இவர் மாண்டுவா என்ற பங்கில் பங்கு தந்தையாக நியமனம் பெற்று பணியாற்றினார். 1826 ஆண்டு சியாவாரியின் தலைமை குருவாக நியமிக்கப்பட்டார். 1837 ஆண்டு வரை 11 வருடங்கள் அதே பதவியிலிருந்தார். ஆண்டுகளான புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் த மிஷனரிஸ் ஆஃப் செயின்ட் அல்போன்சஸ் என்ற சபையை 1827 ஆண்டு நிறுவினார். அந்த சபை 1848 ஆண்டு வரை நீடித்தது. 1829 ஆண்டு ஜனவரி மாதம் 12 நாளன்று தோட்ட அன்னையின் மகள்கள் டாட்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் த கார்டன் என்ற பெண்களுக்கான சபையை நிறுவினார். ஏழை பெண்களுக்கு கல்வி கற்கவும் நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவும் இந்த சபை பணியாற்றுகிறது. இதன் சேவைகள் இன்னும் ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆகிய உலக நாடுகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது. இவர் மரித்து பல வருடங்களின் பின்னர் 1882 ஆண்டு ஜூன் மாதம் 7 நாளன்று திருத்தந்தை 13 லியோ இச்சபைக்கு முறையாக அங்கீகாரம் அளித்தார். திருத்தந்தை 16 கிரகோரி அவர்கள் இவரை போப்பியோ மறைமாவட்ட ஆயராக 1837 ஆண்டு நியமித்தார். சுமார் 1 வருட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் ஜூன் 1847 ஆண்டு ஜூன் மாதம் 7 நாளன்று மரித்தார். நாமும் தூய ஆண்டனியோ மரிய கியனெல்லி இவரை போல வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.